ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2 எக் வச்சு ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எக்கு பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி மோர் தென் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு 2 எக்கை வேக வச்சு எடுத்து இதை மாதிரி துருவி எடுத்துக்குங்க. நம்ம இப்போ ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு எக்கு துருவி எடுத்தாச்சு. துருவி எடுத்த எக்கில் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சில்லி பவுட்ரு, சால்ட்டு. இந்த மசாலா எல்லாம் எக்கில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் நம்ம வதக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கோம். அதனால் பச்சை ஸ்மெல் வரும்னு நினைக்காதீங்க. ஃப்ரை பண்ணுறப்பயே நல்லா வெந்துடும். அப்போ நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ளேவருக்காக மேலே நான் லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. நம்ம சப்பாத்தி, பூரி, பரோட்டா செய்கிறப்பெல்லாம் இதை மாதிரி ஆயில் விட்டு நம்ம பிசைஞ்சோம்னா கையில் மாவு ஒட்டாது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டதுனால கையிலேயே அவ்வளோவா மாவு ஒட்டலை பாருங்கள். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது இன்னும் நல்லா சாஃப்டாக ஆகிடும். எல்லா மாவையும் இதை மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்குங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு இதை மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்குங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு திரட்டுறதை விட இதை இன்னும் நல்லா மெலிசாக திரட்டணும். அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங் நல்லா வெந்து வரும். சப்பாத்தி மாவில் ஆயில் சேர்த்ததுனால இது கொஞ்சம் கூட கையிலையும் ஒட்டாமல் சப்பாத்தி மானையிலையும் ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை மாதிரியே எல்லா சப்பாத்தி மாவையும் திரட்டி எடுத்துக்குங்க. அப்புறமா நீங்கள் ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பண்ண ஸ்டஃபிங்கை ஒரு பக்கமாக வச்சு இன்னொரு பக்கத்தை க்ளோஸ் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வெளில லீக்காத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரியே பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவையாக செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரை பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஈஸியான ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.